எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல இருக்க ஓமலூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஓமலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக 1977, 1980, 1989, 1991, 2001, 2011, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2006லயும், திமுக 1967, 1971லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1984லயும், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க 1996லயும், இண்டிபெண்டன்ட் 1952லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 16 முறை எலெக்ஷன்கள்ல 8 முறை அதிமுகவும், 1 முறை பாட்டாளி மக்கள் கட்சியும், 2 முறை திமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஓமலூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நான் ஓமலூர் 2 தொகுதிகள் பார்க்க போறோம். 2 இயர்ஸ் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். வெற்றிவேல் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 89,169 வாக்குகளும் 39.50% பெற்று இந்த இடத்துல அவங்க முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் எஸ். அம்மாசி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 69,213 வாக்குகளும் 30.70% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு போட்டிட்டு ஏ. தமிழரசு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 48,721 வாக்குகளும் 21.60% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஆர். மணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 1,42,488 வாக்குகளும் 57.60% பெற்று மிகப்பெரிய வெற்றி அவர் பதிவு செஞ்சிருக்காரு மக்களே. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணியில பாமக இணைந்தங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 39 இந்த 20 சேர்ந்து 59% வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் ரங்கராஜன் மோகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 87,194 வாக்குகளும் 35.20% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ. ராஜா அப்படிங்கிறவரும் 9,416 வாக்குகளும் 3.8% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஓமலூர் மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் ஓமலூர் 2 இயர்ஸ் பார்க்க போறோம். 2 மக்களவை தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி சேலம் மாவட்டத்தோட நாடாளுமன்ற தொகுதியா வரும். சேலம் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில சேலத்துல திமுக தான் வெற்றி பெற்றாங்க. திமுக சார்பில் எஸ். ஆர். பார்த்திபன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 1,22,695 வாக்குகளும் 49.74% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா KRS சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 86,809 வாக்குகளும் 35.19% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ. ராசா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 5,256 வாக்குகளும் 2.13% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இந்த இடத்துல மீண்டும் சேலம் மாவட்டத்தோட நாடாளுமன்ற தொகுதி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் டிஎம்கே சார்பில் TM செல்வ கணபதி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1,03,582 வாக்குகளும் 41.99% பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக பொறுத்தவரை தனிச்சு போட்டிட்டாங்க. அவங்க பி. விக்னேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 98,736 வாக்குகளும் 40.02% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து NDA சார்பில் என். அண்ணாதுரை அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 30,290 வாக்குகளும் 12.28% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜி. மனோஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவங்க 14,078 வாக்குகளும் 5.21% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஓமலூர் 4 தொகுதி தேர்தல். ஓமலூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2016 39.50%, 2019 35.19%, 2021 57.60%, 2024 40.02% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குகளை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த தொகுதி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணிசமான வாக்குகளை அவங்க வச்சிருக்கிற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா,
2016 30.7%, 2019 49.74%, 2024 21 35.20%, 2024 41.99% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் மிக அதிகமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் ஆனா அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஏன்னா அதிமுக கூட்டணியோட சேர்ந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு சேலத்துல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதான் அது மீன் பண்ணுது. ஸோ அது எந்த அளவுக்கு இப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.40%, 2019 2.13%, 2022 3.8%, 2024 5.71% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் வச்சிருக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப குறைவாக வச்சிருக்காங்க. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறப்போ சேலத்தில் அவங்க வந்து இன்னும் வளர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கல அப்படிங்கிறது நமக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமலூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்கள் அந்த தொகுதியில 2,85,233 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,45,669 ஆண்களும் 1,39,544 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆண்கள் இந்த இடத்துல அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது மிக அளவில் ஒரு ஆணா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாளையத்தவர்கள் 20 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வாக்காளர்கள்ல ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 49,236 ஆண்களும் 47,166 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 62,346 ஆண்களும் 59,725 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 34,087 ஆண்களும் 32,653 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி வந்து டிவிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ஓமலூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் 1989 54.40%, 1991 61.50%, 1996 62.80%, 2001 57.60%, 2006 71.30%, 2011 82.60%, 2016 84.70%, 2021 87.50% பெற்று இந்த இடத்துல வாக்காளர்கள் வந்து மிக அளவில் வந்து நல்ல வாக்குகளை செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 84.93% வந்து இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பா 100 அந்த மக்கள் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து ஓமலூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே அதிகமாக இருக்கு மக்களே. அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 47.59%, 1,15,287 வாக்குகளை பெற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களோட இணைந்த காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட இணையில அப்படின்னாலே அவங்க வந்து 40% பெற்றிருக்காங்க. நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்க 2024 தேர்தலில் 40% பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 12% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை. ஏன்னா 2016 பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 20% வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகவோட மூவ்மெண்ட் வந்து பாமகவோட ஒட்டி இருக்க காரணத்தினால ஓமலூர் தொகுதியில் பாமகக்கு மிகப்பெரிய அளவில் பலம் இருக்கு. ஏன்னா ஓமலூர் சேலம் பொறுத்த அளவுக்கு பாமகக்கு நல்ல ஒரு பலம் இருக்கு மக்களே. அதை நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 47.59%, 1,15,287 வாக்குகளும் பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலங்களான அதிமுகவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து அது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்க வந்து ஓமலூர், மேட்டூர், ஏன்னா ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக பெரிய அளவில் வாக்குகள் இருக்குன்னு வந்து அடுத்து நான் எடப்பாடி தான் பேச போறேன். அந்த வகையில பாக்குறப்ப நான் அதை அனலைஸ் பண்ணப்போ பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு 90,000 வாக்குகள் பெற்றிருந்தார் 2016. பட் ஆனா அது 2021 பாத்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைஞ்ச காரணத்தினால 1,60,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த எப்படி சொல்றேன்னா ஒரு 10 தொகுதிகள் வந்து இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதிகளில் 2 தொகுதியை தவிர மற்ற 8 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்ல ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ அந்த கிராஃபை வந்து அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 31%, 75,101 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா
திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட 2011 வரைக்கும் இருந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வெற்றி விகிதங்கள வந்து சேலத்தில பெற்றுட்டு இருந்தாங்க. வீரபாண்டியார் அவர்கள் வந்து தவறி போனதிலிருந்து சேலம் மிகப்பெரிய அளவுல அவிங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே ஆயிருச்சு. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு வீரபாண்டியாரோட சொந்தக்காரரா சம்திங் அது ராஜேந்திரன் அவர்களோட அந்த வாக்குகள் மட்டும் அப்படியே இருக்கு. ஸோ அவர் வெற்றி பெற்றுட்டே இருக்காரு. அவர் வெற்றி பெற்று இப்ப கூட சுற்றுலாத்துறை அமைச்சரா ராஜேந்திரன் அவர்கள் இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுக்கும் இந்த இடத்துல நல்ல ஒரு பலம் இருந்திருக்கு. பட் ஆனா அது வந்து இந்த இந்த ஒரு 10, 15 வருட காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அது வந்து சேலத்தில சோபிக்கல அப்படிங்கிறப்போ, மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க இன்னும் மூவ்மெண்ட்ஸ்லாம் நெறைய பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம், கோயம்புத்தூர அவிங்க மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கிறாங்க. ஸோ, அதுக்காக இந்த தடவ மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அ அந்த மக்கள் வந்து திமுக மேல சின்ன அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஏன்னா, அது 2024 தேர்தல்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு மக்களே. ஸோ, அந்த வகையில அது வந்து திமுக எப்படி சமாளிக்க போறாங்க? என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, இவ்ளோ குறைவான வாக்குகள் வந்து அவிங்க பெற்றுட்டாங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி ஆயிரும். ஸோ, திமுக கண்டிப்பா அத தமிழ்நாடு போராடும், தமிழ் வெல்லும் அப்படிங்கிற மாரி திமுக வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா, அது எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா, நம்மளோட அனலைஸ் படி ப்ரீவியஸ் டேட்டாஸ் வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அந்த வகையில திமுகவ நம்ம குறைச்சு எதையுமே எடை போடக்கூடாது. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு மேற்கு மாவட்டங்கள விட்டுட்டா வட மாவட்டங்கள விட்டா தென் மாவட்டங்கள அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படிங்கிற ஏன்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்க அந்த 84 தொகுதியும் கண்டிப்பா அவிங்க வந்து அவிங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, 84ல கிட்டத்தட்ட 63 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க போன தடவ. ஸோ, அதுதான் மிகப்பெரிய அளவுல தென் தென் மாவட்டங்கள அவிங்கள தூக்கி விட்டுருச்சு. 135 சம்திங் என்னமோ ஜெயிச்சிருக்காங்க. அதுல 80 தொகுதி பக்கமா கீழ தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ, அந்த வகையில அவிங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த வகையில அது வந்து திமுகவுக்கு எந்த ஒரு வகையிலும் குறைச்சல் இல்ல. அவிங்க வந்து அவிங்களோட ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தல்ல அவிங்க பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கும் நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. பார்க்கலாம் அது என்ன போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 6.43% 15,580 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் தேர்தல்கள்ல அவிங்க வாக்குகள் வந்து செலுத்தல மக்களே. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தடவையும் கம்மியா தான் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, வெற்றி பெறும் அளவிற்கு பெறுவாங்களா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, அது என்ன எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிகள்ல மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க வாக்குகள் வந்து இந்த இது நாள் வரைக்கும் வாங்குனது இல்ல. ஸோ, இந்த தடவையும் வந்து ஏன்னா கூட்டணிகளோட அவிங்க இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அவிங்க கூட்டணிகள பற்றி அவிங்க எப்பயுமே விவாதிக்கிறதே இல்ல. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 6.43% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 12.86% 31,157 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அவிங்க வந்து இப்பதான் வந்து புதுசா வந்திருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுக, பாமக அப்படிங்கிற 3 ஜெயண்ட் இருக்காங்க. ஸோ, அவிங்களெல்லாம் மீறி இந்த இடத்துல வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் பெறும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவிங்க வந்து இன்னும் நெறைய வேலைகள் செய்யணும் மக்களே. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு அ அந்த இடத்துல வந்து அவரோட மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர் பேரும் நெனைக்கிறேன். அவரும் அந்த இடத்துல ஒரு நல்ல செல்வாக்கான ஆள் தான். பட் ஆனா எப்படி ஏன்னா அதெல்லாம் இது வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆ பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு நம்ம மக்கள் வந்து எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. மக்கள பொறுத்து தான் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ மக்கள வந்து எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்தா நம்ம மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத உறுதியா சொல்லலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில வந்து பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 47.89% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய ஜெயிண்ட்ஸ் வந்து 2 பேரும் என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக தான். ஏன்னா, அதிமுகவோட கோட்டையாவே இது கருதப்படுது மக்களே. அந்த வகையில பார்க்க அப்படின்னா, வெற்றி வித்தியாசங்கள அதிகப்படுத்துறதுக்கு பாமக மிகப்பெரிய அளவுல உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, அது இந்த தடவையும் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ, அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது? ஏன்னா, அவிங்க கூட்டணிய பற்றி நம்ம விவாதிக்கணும்னா பெருசா போயிட்டே இருக்கும். ஸோ, அந்த வகையில 47.89% இருக்கு. பட் ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அன்புமணி ராமதாஸ் அவரோட தரப்பு ஒண்ணு இருக்கு. ராமதாஸ் ஐயா அவரோட தரப்பு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம அவரோட அந்த அருள் ராமதாஸ் அவரும் இங்க தான் இருக்காரு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப அவர் நெறைய இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகள வந்து கூட்டிட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அது வந்து எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும்னு தான் எல்லாருமே நெனைக்கிறோம். ஸோ, அத அவிங்க எப்படி நெனைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ, அவிங்கள பொறுத்தளவுக்கு அது நல்லதாவே நெனைப்போம். நல்லதா நடக்கட்டும். அடுத்து
திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஎஸ், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 31% தான் இந்த இடத்துல வாங்க முடியும். ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில குறைந்தபட்ச வாக்குகள் தான் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2024 தேர்தல்ல 40% வாங்கியிருக்காங்கல்ல, கண்டிப்பா வாங்குவாங்கன்னா, அது செல்வ கணபதி அவர்கள் வந்து அவங்களோட அந்த மாரி இருந்தாய்ங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப ஏன்னா அது வந்து செல்வ கணபதி அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அதிமுகல முன்னாள் அமைச்சரா இருந்த காரணத்தினாலத்திலே இந்த மிகப்பெரிய அளவுல வந்து வீரபாண்டிய அவர்களோட அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய அளவுல ஒரு 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 நல்ல பாசமிகு ஒரு இதா இருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த இடத்துல மக்கள் வந்து 2024 அள்ளி இறைச்சிருக்காங்க. ஸோ 2024 சட்டமன்ற தேர்தல்னு வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற வந்து அதிமுகவோட நிர்வாகிகள்லாம் பாமகவோட சேர்ந்து மிகப்பெரிய ஏன்னா அவங்களுக்கு அந்த பாண்ட் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அந்த வகையில கொஞ்சம் வாக்குகள் சரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக கூட்டணிக்கு. பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 6.43% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு கூட்டணிகளோட செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தனிச்சு போட்டிட்டாங்கன்னா இவ்வளவு வாக்குகள் தான் வாங்குவாங்க மக்களே. அது நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன. ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நாம் தமிழரை மிக குறைப்பு மதிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா நான் போட்ட கீழே எல்லாம் பாருங்க அதிகமா தான் போட்டிருக்கேன். தென் மாவட்டங்கள்ல அதிகமா தான் அவங்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்கு. அதிகமா தான் போட்டிருக்கேன். எங்க என்ன நடக்குமோ அதை தானே போட முடியும். ஸோ அதனால வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதிகமா வாங்கி காட்டுங்க. எனக்கு அதுதான் ஆசை. வாங்கி நீங்க வெற்றி பெற்றுங்க. மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த ஒரு டேட்டா எல்லாமே எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க டேட்டா எடுத்திருக்கேன். பட் ஆனா அதிமுக தாண்டி இவ்வளவு வாக்குகள் தான் நம்மளுக்கு வரும். அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகமும் பார்த்தீங்க அப்படின்னா 12.86% வாக்குகள் வந்து மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு வாங்கணும் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கூட்டணி அமைப்பால தான் முடியும். 2 கை தட்டினா தான் ஓசை வரும். தனிக்கையால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் உங்களோட நம்பிக்கையை நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. எங்களோட கருத்துக்களை நாங்க உங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம். திணிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது கருத்து திணிப்பு கிடையாது. இது பேர் என்னன்னா நீங்க நல்லதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல யோசிச்சு நல்லதா ஒண்ணு நீங்க இப்படி இருக்கா சரி அப்போ ஓகே நம்ம வந்து இன்னும் வந்து வாக்குகளை சேகரிக்க நல்லது நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். நம்மளோட எதிர்பார்ப்புகளை சொல்லிடலாம். அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த என்னோட தாழ்மையான கருத்து. கண்டிப்பா அதை நீங்க ஏத்துப்பீங்க நம்புறேன். நாம் தமிழர் கட்சியும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, நல்லா வெற்றி பெறுங்க. அடுத்த ஜெனரேஷன் நீங்க தான். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில சேலம் வந்திருக்கோம். கண்டிப்பா இன்னொரு என்னன்னா 100 தொகுதி இருக்கு. 100 இல்ல சம்திங் 100 இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா வந்து 100 இல்ல ஒரு 70 80 தான் இருக்கு. கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் புது புது டேட்டாஸ் உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட வேலையே டேட்டா அனலிஸ்ட் தான். டிஃப்ரெண்டா எல்லாத்துக்கும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் டேட்டா. அது யாராலையும் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுதான் என்னோட அந்த யூனிக்கை வச்சு தான் நான் உங்களுக்காக சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.